பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 132 சங்கீதம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவனுடைய சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுவரை நாம் கடந்த நாட்களில் பல்வேறு இடங்களில் நாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். நம்முடைய குடும்பம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். நம்முடைய கையின் பிரயாசங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் அநேக நேரத்தில் தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கலாம். மற்றவர்கள் தூஷிக்கிற வண்ணமாக, மற்றவர்கள் ஏளனமாய் பேசுகிற வண்ணமாக ஒருவேளை கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் வெட்கப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர், நான் அவைகளை மாற்றப் போகிறேன். இனி உங்களுக்கு வெட்கம் அல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்துணை சத்துருக்களுக்கும் நான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஏற்படுத்த போகிறார். கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாய் எழும்புகிற சில சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஏற்படுத்த போகிறார். உங்களுடைய சரீரங்களில் வியாதியை உண்டு பண்ணுகிற சில சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஏற்படுத்த போகிறார். உங்களுடைய சோத்திரம் உலக பிரகாரமான வளர்ச்சியை பார்த்து அல்லது உங்களுடைய கையின் பிரயாசத்தின் வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை பார்த்து எந்த சத்துருக்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்களோ அந்த சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த சத்துரு என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், என்னுடைய சமாதானத்துக்கு விரோதமாய் பொறாமைப்படுத்தி ஸ்தோத்திரம் எப்ப இவன் விழுவான், இவன் குடும்பம் அழிஞ்சு போகும் நினைச்சாங்களோ அந்த சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்தி ஸ்தோத்திரம் உனக்கு கிரீடத்தை அனுபவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு இடையா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இது தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. தாவீதுக்கு ஒரு கொம்பை உயர்த்துவேன், ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணுவேன், அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நான் பெஸ்டா வைப்பேன், அவனுக்கு சோத்திரம் அவனுடைய ஆசீர்வாதங்களும் அவனுடைய மேன்மைகளை நான் இன்னும் அதிகரிப்பேன். ஆனா அவனுடைய சத்துரு இருக்கான்ல, அவனை எவன் பிடுங்கி போடலாம், எவன் அழிக்கலாம், எவன் கொள்ளலாம் நினைச்சானோ அவனுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொன்னார். அதே போல் நடக்க ஆரம்பித்தது. சவுலை எடுத்தால் வெட்கப்பட்டு போனான். கோலியாத், பெலிஸ்தியர் வெட்கப்பட்டு போனார்கள். அப்சலோம் வெட்கப்பட்டு போனான். தாவீதுக்கு விரோதமாய் யார் யார் எல்லாம் எழும்பினார்களோ அவனை அழிக்கும்படி, அவனை இல்லாமலாக்கும்படி, அவனை அவமானப்படுத்தும்படி, அவனை ஸ்தோத்திரம் ரொம்ப உதாசீனப்படுத்தி யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ எல்லாருக்கும் கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி தாவீதின் மேலே கிரீடத்தை வைத்து அழகு பார்த்தார். தேவ பிள்ளையே, சொந்த குடும்பத்தால் வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம் உங்களை நம்பி உங்களை சுற்றியும் இருக்கிற அநேக சத்துருக்களால, சில மனுஷீக வல்லமைகளினால மிகவும் நெருக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சபையே, தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள், உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் எவ்வளவு பிளான் வேணாலும் பண்ணட்டும், அவன் எனக்கு விரோதமா எத்தனை சதி திட்டம் பண்ணாலும் சரி, வெட்கம் இனி எனக்கு வருவது கிடையாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இனி என் குடும்பம் வெட்கப்படுவது கிடையாது, என் முகம் வெட்கப்படுவது கிடையாது. காரணம், வெட்கப்படுவதற்கு அவன் இருக்கிறான். சத்துரு தான் வெட்கப்படுவான். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய், எஸ்தருக்கு விரோதமாய் பெரிய தூக்குமரம் செய்ய ஆரம்பித்தான்.
ஸ்தோத்திரம். எப்படியாவது அவனை அழிச்சிடலாம். இவன் அவங்களுடைய அந்த யூத ஜனத்தையே குலத்தையே ஒன்றில்லாமல் ஆக்கிடலாம். பல ரீதியில் எழும்பி வந்தான். கடைசிக்கு கர்த்தர் அவனுக்கு வெட்கத்தை உடுத்தி மொர்தெகாயை குதிரையின் மேல உட்கார வச்சு அழகு பார்த்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை இருக்கிற இடம் தெரியாம பிரிச்சிடலாம், அழிச்சு போடலான்னு எந்த ஆமானின் வல்லமை நினைச்சுச்சோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆமான் கண்களுக்கு முன்பதாக மொர்தெகாயை போல் இருக்கிற நீங்கள் குதிரையின் மேல் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஆமென். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ராஜா கணம் பண்ணுகிறவனை என்ன செய்யலாம் அப்படின்னு ராஜா ஸ்தோத்திரம் ஆமானை பார்த்து கேட்கிறார். ஆமானுக்குள்ள ஒரு பெருமை. என்ன பெருமை? ராஜா நம்மளை தவிர வேற யாரை கணம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்ட்ரா சொல்றான். அவன்கிட்ட இருந்த ஆசையெல்லாம் சொல்றான். ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படணும், ராஜா மாதிரி குதிரையில போகணும், பல கனவுகளை சொல்றான். ஏன்னா இவனுடைய திங்கிங் எல்லாம் இவன் நம்மளை தான் ராஜா செய்ய போறார் அப்படின்னு. கடைசிக்கு ராஜா சொன்ன வார்த்தை, நீ சொன்ன அத்தனையும் ஒண்ணு விடாம வாசல்ல காவல்காரனா இருக்கிற மொர்தெகாய்க்கு செய் அப்படின்னார். ஓ பிரைஸ் காட். இவன் அவனை எப்படா க்ளோஸ் பண்ணலாம், இவனை அழிச்சிடலான்னு அவன் வேரோட பிடுங்கி போடலான்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் கர்த்தர் மொர்தெகாயை கிரீடத்துல வச்சு அழகு பார்த்தா. ஸ்தோத்திரம் ஆமான வெட்கத்தினால உடுத்த ஆரம்பித்தார். உங்க குடும்பம் பிரிஞ்சு போகணும், உங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகணும், உங்களை அடியோட அழிச்சிடணும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய யோசனைகள் அத்தனையும் ஒண்ணு இல்லாமல் போகணும்னு எத்தனை ஆமான்கள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் எஸ்தரா இருக்கிறபடியினால், நீங்கள் மொர்தெகாயா இருக்கிறபடியினால், நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் ஜனங்களாய் இருக்கிறபடியினால் இனி நீங்கள் வெட்கப்படுவது கிடையாது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆமானும் வெட்கப்பட்டு போவார்கள். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க, அறிக்கை செய்யுங்க. யாக்கோப்பை எந்த போத்திபார் அவமானப்படுத்தினானோ, எந்த போத்திபாருடைய குடும்பம் அவமானப்படுத்தினதோ, அதே போத்திபார் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். தானியேலை எந்த குடும்பம், எந்த பிரதானிகள் இவன் எங்களை ஆளுகை செய்வதா, இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு இவனை சிறையில தள்ளணும்னு சொல்லிட்டு எந்த சத்துருக்கள் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களை வெட்கப்படுத்தி தானியேலை கர்த்தர் கிரீடத்தை வைத்து அலங்கு பார்த்தார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படாதீர்கள். தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா, சொத்துரு உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க கையின் பிரயாசத்துக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி வர்றானோ அந்த சத்துருக்கு கர்த்தர் வெட்கத்தை ஏற்படுத்த போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு பந்தி, சொத்துரும் அவனுக்கு வெட்கம். அந்த சத்துரு பாப்பான், நீங்க பந்தியில உட்கார்றத சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். சத்துருக்களை வெட்கப்படுத்தி உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தரிப்பிக்க போகிறான். சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்க ஸ்டாண்டர்டை, உங்க குடும்ப சமாதானத்தை நான் இன்னும் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தைரியமா இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவர் அருகாமையில வாருங்க. தாவீதை போல இயேசுவினுடைய இருதயத்தில் இணைகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. சத்துருவை குறித்து யோசிக்காதீங்க, அவர் பார்த்து கொள்வார். யுத்தம் அவருடையது. ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது, தாவீது அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தது போல, எஸ்தர் மொர்தெகாய் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தது போல, தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ளவனாய் இருந்தது போல நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள், உபவாசிக்கிறவர்களாய் மாறுங்கள், ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள். நீங்கள் இப்படி செய்து ஆவிக்குரிய காரியத்தில் வளர வளர எந்த சத்துரு எழும்பினானோ அவனுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்த போகிறார். இந்த வார்த்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. அது குடும்பத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, சுற்றிலும் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கிற எந்த இடத்துல யாராய் இருந்தாலும் சரி, அந்த சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்லுங்க. கண்ணை மூடி ஜெபிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா வெளிப்படட்டும்.
யார் இவங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்களோ, யார் இவங்க இல்லாம போகணும்னு நினைச்சாங்களோ, அந்த சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி என் ஜனங்களை கர்த்தர் கிரீடத்தினால் அலங்கு பைப்பீராக, அழகுபடுத்தி அவர்களை கனப்படுத்துவீராகப்பா. ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையை பார்க்கட்டும். ஸ்தோத்திரம். இவங்க உயர்த்தப்படுகிறது, இவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறத எல்லா சத்துருக்களும் பார்த்து வெட்கப்பட்டு போகட்டும். பெரிய மாற்றங்களை தார் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கு இனி வெட்கம் அல்ல. எந்த சத்துரு எழும்புறானோ அவனுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஏற்படுத்துவார். நீங்க தைரியமா இருங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய சத்துருக்கள் இருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.